என்னுடைய பழைய வீடியோவில் நான் வலி பெயினுக்கு இந்த அட்டைப்பூச்சி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். உடனே எப்படி நீங்கள் இதை குறை சொல்ல போச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. வேறு வழி இல்லை, நிஜமாகவே சில பெயின்களுக்கு அட்டைப்பூச்சி ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அது நிசப்தமான உண்மை. இதை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல. இப்போ நம்ம அடுத்து பேச போகிற டாப்பிக்கும் அது மாதிரி ஒரு விஷயந்தான். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் மாத்திரையே சாப்பிட மாட்டேன், பேராசிட்டமால் கூட எனக்கு சேராது. ரைட், சந்தோஷம். இப்படி தான் நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டுருக்கேன் சார். ஆனால் கடந்த 1.5 வருஷமாக இந்த பெயினுக்கு, தட் இஸ் முதுகுவலி, அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கல, ஒன்லி வர்மா தான் அப்படிங்கிறாரு. ரைட், ஒரிஜினல் வர்மா தெரப்பி இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் மல்லாம் இந்தியன் படத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த வர்மா வேறு. அது பேஸ்டாகவே நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது, வர்மா தெரப்பியே இருக்குது. ஆனால் இவங்க எங்கே போய் பார்த்தாங்கன்னா, வர்மா தெரப்பிங்கிற பேரில் ஒகேனக்கல்லையும் குற்றாலம்லையும் பாட்டிலோடு சுற்றி நீவுறதுக்கு சார்ஜ் பண்ணி மாலிஷ் பண்ணுறதுக்கு வாங்குகிற ஒரு தெரப்பி. இட்ஸ் நாட் அ வர்மா தெரப்பி, இட்ஸ் ஜஸ்ட் அ மசாஜ் அண்ட் பிளசிபோ. இந்த மாதிரி சினிமா படங்களில் வர்ற ஹீரோயினுக்கு நீவுற மாதிரி ஒரு எண்ணெய் பாட்டில் கொண்டாந்து நீவுறத வர்மான்னு நம்பி 1.5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. பண்ணுற அன்னைக்கு நல்லா இருக்குது, திரும்ப நெக்ஸ்ட் டே வலி வருது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் அமைக்கி பண்ணுறதே வலியை தூண்டுது. இது வர்மா கிடையாது. ஒரிஜினல் வர்மா சைனீஸ் அக்குபஞ்சர் மாதிரி நம்ம பாரம்பரிய வைத்தியம். எங்கே வலி இருக்கோ அங்கே தொடாமல் சம்வேர் இன்னொரு சேட்டலைட் பாயிண்ட்டை டச் பண்ணி சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வர்மாங்கிறது குப்புற படுக்க போட்டு அப்படியே மேலேருந்து நீவி விடுறது. இட்ஸ் நாட் அட் ஆல் வர்மா. இப்படி தான் உங்களில் நிறைய பேர் ஏமாந்துட்டுருக்கீங்க. எண்ணெய் போட்டு நீவுறத வர்மா தெரப்பின்னு லேபிள் ஒட்டி உங்களில் நிறைய பேர் ஏமாற்றப்படுறீங்க. ஒரு சாதாரண ஒரு பேக் பெயினை ரூட் காஸ் கண்டுபிடிக்காமல் சும்மா எண்ணெய் போட்டு பூசுறது தலைவலிக்கு தைலம் தேய்க்கிற மாதிரி அன்னைக்கு கேட்கும். ஆனால் அது உங்கள் பிரச்சனையை சரி பண்ணுமான்னு கேட்டால் இதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரி உங்களை மாதிரி வர்மா தெரப்பி போய் வர்மா தெரப்பிங்கிற பேரில் இருக்க டுபாக்கூர் தெரப்பிகிட்ட போய் நீங்கள் ஏமாந்துட்டுருக்கீங்க. அதனால் ஒரிஜினல் வர்மா இஸ் டிஃப்ரெண்ட். எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணுறது இட்ஸ் டிஃப்ரெண்ட். அதனால் உங்களோட எண்ணத்தை நான் பாராட்டுறேன். மருந்து எடுக்காமல் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்குது. ஆஸ்டியோபதியில் அது ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை போய் பாருங்கள், ப்ரொஃபஷனலில் போய் சந்திங்க. சும்மா வர்மாங்கிற பேரில் எண்ணெய் போட்டு பூசுகிற ட்ரீட்மெண்ட்டை நம்பி போக வேணாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.